Dear students of 12th standard English, now I am going to explain Unit 3 poem All the World is a Stage, written by William Shakespeare. First we are going to see the paragraph question. All the world is a stage is an extract from the play As You Like It. All the world is a stage அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்ட ஒரு போயம். அது எங்கேன்னா ஒரு ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற ஷேக்ஸ்பியருடைய ப்ளே ஒரு ட்ராமா அதுலேருந்து எடுத்தது தான் அந்த போயம். ஏ ரொமான்டிக் காமெடி பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் இன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ப்ளே ஆஸ் யூ லைக் இட், ஏ ரொமான்டிக் காமெடி பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் கம்பேர்ஸ் த வேர்ல்டு டு எ ஸ்டேஜ். ஷேக்ஸ்பியர் தன்னோட வேர்ல்டை உலகத்தை ஒரு ஸ்டேஜ், ட்ராமா ஸ்டேஜ் இருக்குல்ல, ட்ராமா மேடை, நாடக மேடை, அந்த நாடக மேடைக்கு இந்த வேர்ல்டை கம்பேர் பண்ணுறார். த வேர்ல்ட் இஸ் கம்பேர் டு எ ஸ்டேஜ். ஆல் மென் அண்ட் விமன் ஆர் மியர்லி ஆக்டர்ஸ். இல்லை, ஆல் மென், வேர்ல்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உலகங்கிற நாடக மேடை நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ். த ஸ்டேஜ் ஹேஸ் போத் எக்ஸிஸ்ட் அண்ட் என்ட்ரன்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு ரெண்டும் இருக்குது. எக்ஸிஸ்ட் இருக்குன்னா வெளியே போகிற வழி, என்ட்ரன்ஸ்னால் உள்ளே வர வழி. வெளியே போகிற வழியும் இருக்குது, உள்ளே வர வழி இருக்குது. வேர்ல்டுக்கு ஸ்டேஜுக்கு எப்படி உள்ளே போகிற வழி வெளியே வர வழி இருக்கோ அதுமாரி பர்த் இஸ் த என்ட்ரன்ஸ். உலகத்தில் பிறக்கிறாங்கள, பர்த் அதுதான் என்ட்ரன்ஸ். அண்ட் டெத் இஸ் தேர் எக்ஸிட்ஸ். டெத்தை தான் எக்ஸிட்ஸுங்கிறார். ட்ராமாவில் ரெண்டு ஸ்டேஜில் ரெண்டு இருக்குது. என்ட்ரன்ஸ் இருக்குது, எக்ஸிட் இருக்குது. உள்ளே வருவாங்க, வெளியே போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க. அதுமாரி வேர்ல்டில் ரெண்டு இருக்குது. பர்த்து தான் என்ட்ரன்ஸு, டெத்து தான் எக்ஸிட் அப்படிங்கிறார். எவ்ரி மேன் பிளே 7 roles இன் ஹிஸ் லைஃப் டைம். உன்னுடைய லைஃப் டைமத்தில் ஒருத்தவன் தன்னுடைய லைஃப் டைத்தில் 7 plays. எவ்ரி மேன் பிளே 7 roles. அவனுக்கு எத்தனை ரோல்னால் 7 ரோல் கொடுத்துருக்காங்க. உலகங்கிற நாடக மேடையில் மனிதர்கள் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. அதில் 7 ரோல். ஒவ்வொரு மனிதனும் 7 ரோலை பங்கு பெறுறான். த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் இன்ஃபேண்ட். முதல் ஸ்டேஜ் இன்ஃபேண்ட், குழந்தை பருவம். ஹீ கிரைஸ் அண்ட் வாமிட்ஸ் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் நர்ஸ். அந்த குழந்தை என்ன செய்யுது? அழுவுது. வாந்தி எடுக்குது. அந்த ஆர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் நர்ஸ், அந்த நர்ஸினுடைய கைகளில். த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் அ ஸ்கூல் பாய். அடுத்தது ரெண்டாவது குழந்தை பருவம் முடிஞ்சு அடுத்தது ஸ்கூல் பாய் ஸ்டேஜ். ஹி கோஸ் அன்வில்லிங்லி டு ஸ்கூல் லைக் எ ஸ்னைல். அன்வில்லிங்லாம் விருப்பம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறான். லைக் எ ஸ்னைல், நத்தை மாதிரி. நத்தை எப்படி மெதுவாக போகுதோ அதுமாரி ஸ்கூலுக்கு போகிறச்ச மெதுவாக அசைஞ்சு போகிறான். அடுத்து இந்த தேர்ட் ஸ்டேஜ், த மேன் பிளேஸ் த ரோல் ஆஃப் எ லவர். மூணாவது ஸ்டேஜ் லவர் ஸ்டேஜ். ஹீ கீப்ஸ் ஆன் ரைட்டிங் பேலட்ஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் த பியூட்டி ஆஃப் ஹிஸ் மிஸ்ட்ரஸ். இந்த ஸ்டேஜில் தன்னுடைய லவருக்காக நிறைய போயம்லாம் எழுதுகிறான். இன் ப்ரைஸ் ஆஃப் த பியூட்டி ஆஃப் ஹிஸ் மிஸ்ட்ரஸ், தன்னுடைய காதலிக்காக நிறைய கவிதைகள்லாம் எழுதி விடுறான். ப்ரைஸ் புகழ்ந்து எழுதுகிறான். ப்ரைஸ்னால் புகழறது, ரைட்டிங் எழுதுறது, பேலட்ஸ் பாடல்கள். த ஃபோர்த் ஸ்டேஜ் இஸ் த ஹெட் ஆஃப் எ சோல்ஜர். நாலாவது ஸ்டேஜ் சோல்ஜர் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜெல்லாம் போர்டில் கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஸ்டேஜ் சோல்ஜர். ஹி பிகம்ஸ் அக்ரெசிவ் அண்ட் ஆம்பிஷியஸ் அண்ட் சீக்ஸ் பபுள் ரெப்புடேஷன். பபுள்ஸ்னு நீர்க்குமிழி, ரெப்புடேஷனாக புகழ். ஷார்ட் லிவிங் க்ளோரி கொஸ்டின் ஆன்சரில் வருது. பபுள் ரெப்புடேஷனாக ஷார்ட் லிவிங் க்ளோரி, நிலையற்ற புகழுக்காக வேண்டி ரொம்ப போராடுறான். ஹீ இஸ் ரெடி டு என்டர் எ கெனன்ஸ்னால் பீரங்கி, மவுத். அந்த பீரங்கினுடைய வாய்ப்பகுதியில் போய் கூட நிற்கிறது கூட ரெடியாக இருக்கான் சோல்ஜர் ஸ்டேஜில். ஹீ கீப்ஸ் பியர்டு லைக் ஏ லியோபார்டுனா சிறுத்தை மாதிரி தாடி வளர்த்துருக்கான். இந்த ஸ்டேஜில் சோல்ஜர் ஸ்டேஜில் சிறுத்தை மாதிரி நல்லா தாடி வளர்த்துருக்கான். இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜ் த மேன் பிளேஸ் த ரோல் ஆஃப் ஏ ஜஸ்டிஸ். அடுத்து ஜஸ்டிஸ், நீதிபதி. ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங். ஃபாண்டனா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றது. ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றது. சிக்கன் டெவலப்ஸ் ஏ ஃபேட் ரவுண்ட் பெல்லி. நிறைய சிக்கன் சாப்பிட்டு தன்னுடைய வயிறை நல்லா ரவுண்டாக்கி வச்சுருக்கான், பானை மாதிரி. ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் ஒய்ஸ் சேயிங். இந்த ஸ்டேஜில் நிறைய ஒய்ஸ் சேயிங்ஸ், புத்திசாலித்தனமான சேயிங்ஸ், தன்னுடைய சொற்கள்லாம் சொல்கிறான். பழமொழிகள், மேற்கோள்கள்லாம் சொல்கிறது, மேற்கோள்கள் எடுத்துக்க சொல்கிறான். அண்ட் கோட்ஸ் மாடர்ன் இன்ஸ்டன்சஸ், மாடர்ன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய கோட் பண்ணுறான், எடுத்து எம்புகிறான். ஹீ இஸ் எ மேன் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ். இந்த சமயத்தில் அவன் மேன் ஆஃப் விஸ்டம், நாலேஜ், அறிவு, அதெல்லாம் நல்லா வாய்க்க பெற்றவனாக இருக்கான் அந்த ஜஸ்டிஸ் ஸ்டேஜில். த சிக்ஸ்த் ஸ்டேஜ் இஸ் அன் ஓல்டு மேன். சிக்ஸ்த் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் ஓல்டு மேன், வயதான பருவ நிலைமை. ஹி பிகம்ஸ் வீக், ரொம்ப வீக் ஆகிட்டான்.
he wears ஸ்லீப்பர் போடுறான், ஸ்பெக்டக்கிள்ஸ் கண்ணில் கண்ணாடி போடுறான், அண்ட் க்ளோஸ் தட் பாட் when he was young, அவன் யங்காக இருந்தப்போ வாங்கி வச்சிருந்த துணியெல்லாம் போடுறான். க்ளோஸ் தட் he bought when he was young, அவன் இளம் பருவத்தில் இருந்த துணியெல்லாம் போடுறான், ட்ரெஸ் எல்லாம் போடுறான், ஆனால் தொலைன்னு இருக்குது. தீஸ் பேண்ட்ஸ் have become loose, இந்த பேண்ட்ஸ் போட்டோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் லூஸாக இருக்குது, கால் மெலிசாக இருக்குது. முதல்ல தடிமனாக காலாக இருந்தது, டைட்டாக இருந்தது. இப்போ அந்த பேண்ட் எடுத்து போடுறான், அது ரொம்ப லூஸாக இருக்குது. ஃபார் இ ஷங்க் அண்ட் தின் லெக்ஸ், அவனுடைய ஷங்க் அண்ட் தின் லெக், கால்லாம் தின் லெக் ஆகிடுச்சு, மெலிசான கால் ஆகிடுச்சு. அதனால் அவனுக்கு அவனுடைய காலில் பேண்ட்லாம் போட்டால் லூஸாக கிடக்கு. லூஸ் ஃபார் இ ஷங்க் அண்ட் தின் லெக்ஸ். த 7th ஸ்டேஜ் இது செகண்ட் சைல்டுஹுட். 7வது ஸ்டேஜ் வந்து செகண்ட் சைல்டுஹுட் ஸ்டேஜ். இன் தி ஸ்டேஜ் இ பிகம்ஸ் வெரி ஓல்டு. இந்த இப்போ ரொம்ப ஓல்டு ஆகிட்டான். 6th ஸ்டேஜில் ஓல்டு மேன், இப்போ வெரி ஓல்டு. ஹி லூசஸ் இஸ் டீத், பல்லு போயிடுது. ஐசைட், கண் பார்வை போயிடுச்சு. அண்டு டேஸ்ட்டு, எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் இல்லை. தென் ஹி டிபார்ட்ஸ்னால் ஃப்ரம் தி வேர்ல்டு, இந்த உலகத்தை விட்டு போயிடுறான், இறந்து போயிடுறான். டிபார்ட்ஸ்ன்னா அதில் இறந்து போயிடறான். டிபார்ட் ஃப்ரம் தி வேர்ல்டுனா ஹி டைடுன்னு அர்த்தம். திஸ் இஸ் த 7 stages of man. Read the paragraph. Now answer the following question. What is the world compared to? இந்த உலகத்தை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க? The world is compared to a stage. இந்த உலகம் வந்து மேடை. அடுத்து, what do the words exits and entrance means? Entrance means birth, exits means death. Entrance-na birth, exits-na death. What is the first stage of life? The first stage of human life is infant. First stage வந்து infant stage. Describe the second stage of life. Second stage of the life as depicted by Shakespeare. Second stage என்னன்னாக்கா, the second stage of life is a school boy. He goes to school unwillingly like a snail. willing இல்லாமல் snail மாதிரி ஸ்கூலுக்கு போகிறான். How does a man plays a lover role? As a lover he keeps on writing ballads. நிறைய ballads கவிதைகள் எழுதுகிறான். in praise of the beauty of his mistress. தன்னுடைய மிஸ்ட்ரஸை ப்ரைஸ் பண்ணி எழுதுகிறான். Bring out the features of the 4th stage of man as described by the poet. In the 4th stage, man becomes aggressive and ambitious and seeks bubbled reputation. He is ready to enter a mouth of a cannon. Mouth of a cannon கூட ரெடியாக போகிறதுக்கு. When does the man becomes in the 5th stage, when does the man become a judge ன்னு வரணும். கொஸ்டினில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. When does the man become a judge? In the 5th stage, man become a judge. He is full of wisdom and knowledge. Which stage of man's life is associated with the shank? 6th stage of man's life is associated with the shank. Why is the last stage called the second childhood? In the last stage, man loses his teeth. தன்னுடைய பல்ல இழந்துடுறான், டேஸ்ட் இழந்துடுறான், ஐசைட் போயிடுச்சு. அது குழந்தைங்களுக்கு எப்படி சின்ன வயசில் வந்து பல் இருக்காதோ, டேஸ்ட் இருக்காதோ, சரியான பார்வை கிடைக்காது பிறந்த குழந்தைக்கு. அதுமாரி இவனோட நிலைமை 7th ஸ்டேஜ் ஆகிடுது. ஹீ சீக்ஸ் சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ். மற்றவனுடைய சப்போர்ட், குழந்தைகளுக்கு எப்படி மற்றவனுடைய சப்போர்ட் தேவைப்படுதோ அதுமாரி அந்த வெரி ஓல்டு ஏஜ்லேயும் சைல்டுஹுட், செகண்ட் சைல்டுஹுட்டில் பார்த்தீங்கன்னா ஹீ சீக்ஸ் த சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ் லைக் தட் ஆஃப் ஏ சைல்டு. ஒரு குழந்தை எப்படி மற்றவங்க சப்போர்ட்டை தேவைப்படுதோ அதுமாரி இவனுக்கு இந்த சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யூ கேன் see the appreciation questions in the next video.